இந்த ஆண்டு மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியான ஆவேசம் படத்தில் இடம்பெற்ற இலுமினாட்டி பாடல் டாப் 10 சிறந்த பாடல் என்று கூகுளில் அதிகம் தேடப்பட்ட பாடல் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நேற்று அஜித்குமார் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலே அந்த பாடலின் டியூனை காப்பி எடுத்து அனிருத் போட்டியிருக்கிறார் என விஜய் ரசிகர்கள் மற்றும் இசை ஆர்வலர்கள் ரவுண்டு கட்டி காய்த்து வருகின்றனர். ராக் ஸ்டார் அனிருத் பாட்டு போட்டாலே அந்த பாடல்கள் எல்லாம் அடுத்த நொடியே பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்துவிடும். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஷவதிகா பாடலும் லிரிக் வீடியோவாக நேற்று ஹிட்டானது. அனிருத் மற்றும் அந்தோனிதாசன் வேற லெவலில் வைப் செய்து பாடலை பாடியுள்ள நிலையில் ஸ்லிம் லுக்கில் அஜித்குமார் மற்றும் த்ரிஷா போட்ட ஆட்டத்தை பார்த்து இப்படி ஒரு அஜித் பாடலை பார்த்து பல வருடங்கள் ஆகிறது என ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் காப்பி கேட் சர்ச்சையும் தற்போது கிளம்பியுள்ளது. ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்கும் பாடல்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஹிட் அடிக்கிறதோ அந்த அளவுக்கு காப்பி சர்ச்சையிலும் சிக்கி வருகிறது. விஜயின் லியோ படத்தில் இடம்பெற்ற ஐ எம் ஆர்டினரி பர்சன் பாடல் பிரபல வெப்சீரிஸான பீக்கி பிளைண்டர்ஸில் இடம்பெற்ற ஐ எம் நாட் அன் அவுட்சைடர் பாடலில் இருந்து சுடப்பட்டதாக சர்ச்சைகள் வெடித்தன. ஒவ்வொரு பாடலுக்கும் இதே போன்ற சர்ச்சைகள் உருவாகி வரும் நிலையில் தற்போது அஜித் பாடலும் காப்பி என கட்டம் கட்ட ஆரம்பித்துள்ளனர். ஜீத்து மாதவன் இயக்கத்தில் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஆவேசம் படத்தில் சுஷின் ஷியாம் இசையில் உருவான இலுமினாட்டி பாடலின் டியூனை அப்படியே காப்பி அடித்து அனிருத் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஷவதிகா பாடலை உருவாக்கியுள்ளார் என விஜய் ரசிகர்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். நேற்று மாலை விடாமுயற்சி படத்தின் சவுதிகா பாடல் வெளியான நிலையில் இதுவரை சுமார் 3 மில்லியன் வியூஸ் வரை அந்த பாடல் அள்ளி இருக்கிறது. அஜித் ரசிகர்கள் தொடர்ந்து அந்த பாடலை பார்த்து ட்ரெண்டாகி வருகின்றனர். பாடலில் உள்ள வரிகள் எல்லாம் பெண்களை, குறிப்பாக மனைவிமார்களை கவரும் விதத்தில் உள்ள நிலையில் தற்போது இந்த பாடல் ட்ரெண்டாகி வருகிறது. அதோடு காப்பி சர்ச்சையிலும் இந்த பாடல் சிக்கியுள்ளது.